ஓகே. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ்ல பவர் எக்ஸ்போனன்ட்னா என்னன்னு பார்த்துட்டீங்க. இந்த வீடியோஸ்ல வந்து இந்த எக்ஸர்சைஸ் 2.1 சால்வ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 2 பவர் 5னா இந்த 2 டேர்ம் சேர்த்து தான் பவர்னு சொல்லுவாங்க. கீழே இருக்க 2 வந்து பேஸ் டேர்மு, 5 வந்து எக்ஸ்போனன்ட் டேர்ம். நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. எக்ஸசைஸ் சாப்டர் ஸ்டார்டிங்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். So first exercise 2.1, write the following in the exponential form. So basic ஒரு எக்ஸ்போனன்ட்னா என்னன்னா நம்ம ரிப்பீட்டட் அடிஷனை எப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதுறது தான் வந்து எக்ஸ்போனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2வை 5 டைம் 1 2 3 4 5 5 டைம் எழுதுறது தான் வந்து 2 பவர் 5ன்னு சொல்கிறோம். ஸோ பேஸில் இருக்க நம்பர் தான் ரிப்பீட் ஆக போகிற நம்பர்னு அர்த்தம். இங்கே பவரில் வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 2 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகி தான் 2 பவர் 5ன்னு எழுதுவோம். ஸோ சேம் இங்கே. ஸோ ரிப்பீட் ஆகிற நம்பர் எது 7. அதான் பேஸ். ரிப்பீட் ஆகிற நம்பர் தான் பேஸாக இருக்கும் எப்பயுமே. 7 எத்தனை டைம்ஸ் இருக்கோ அது வந்து பவரில் இருக்கும். 1 2 3 4. ஸோ -7 ஹோல் பவர் 4. இதுவும் -7 பவர் 4ம் -7 ஹோல் பவர் 4ம் ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். இதுக்கும் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதுக்குன்னா மீனிங்னா நெகட்டிவ் சிம்பிள் தனியாக இருக்குது, 7 மட்டும் நான் 4 டைம் மல்டிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ப்ராக்கெட் போட்டோம்னா -7 4 டைம் மல்டிப்ளை பண்ணுறேன்ற அர்த்தம். ஸோ -7 1 டைமு, -7 2 டைமு, -7 3 டைமு, -7 4 டைமு. ஸோ இந்த டேர்ம் எப்படி சொல்கிறதுனா -7 பவர் 4, -7 ஹோல் பவர் 4. -7 ஹோல் பவர் 4 இங்கே நெகட்டிவ்க்கு ஹோலில் இல்லை. -7 ஹோல் பவர் 4னா ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ சேம் செகண்ட் ஒன் பார்க்கலாம். 3/4 3/4 10 டைம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது சிம்பிள். 3/4 ஹோல் பவர் 10. ஸோ இங்கே வந்து -5/7 -5/7 -5 20 டைம்ஸ் போடுறாங்க. ஸோ -5/7 ஹோல் பவர் 20. ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்களே பார்க்காம சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வீடியோவை பார்த்துங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம். ரைட் த பேஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். இது எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி. ஸோ இதில் பேஸ் வந்து -3, இதில் பேஸ் வந்து +7, இதில் பேஸ் வந்து -2/11. இதோட பேஸ் வந்து ஸோ எல்லா ப்ராப்ளம் பார்த்தா பேஸு பவர் பேஸு எக்ஸ்போனன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பேஸ் வந்து -3, எக்ஸ்போனன்ட் வந்து +5. செகண்ட் கொஸ்டினில் பேஸ் வந்து 7, எக்ஸ்போனன்ட் வந்து 4. தேர்ட் கொஸ்டினில் -2/11, எக்ஸ்போனன்ட் வந்து 8. அவ்வளோ சிம்பிள் தான். ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து -3 பாசிட்டிவ் எவாலுவேட் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். இது வந்து இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 3/7 ஹோல் பவர் 4. ஸோ இப்போ என்னென்ன அர்த்தம்னா 3 வந்து 4 டைம் மல்டிப்ளை பண்ண அர்த்தம். ஸோ இது வந்து ஹோல் பவர் 2க்கும் போட்டிருந்ததுன்னா இது முன்னா 3க்கும் பவர் அப்ளிகபிள் ஆகும், 7க்கும் பவர் அப்ளிகபிள் ஆகும். ஸோ 3 பவர் 4 டிவைட் பை 7 பவர் 4. ஸோ 3 பவர் 4னா 3 4 டைம் மல்டிப்ளை பண்ணுறது. 1 2 3 4. 7 பவர் 4னா 7 4 டைம்ஸ் பண்ணுறது. 7 7 7 7. ஸோ 3 3 9, இங்கே 3 3 மல்டிப்ளை பண்ண 9. ஸோ 9 மல்டிப்ளை பை 9. 7 into 7, 7 into 7, 7 into 7 49, multiply by 49.
So 9 into 9 on the 81. So 49 into 49. 49 into 49 simple multiply பண்ணலாம். So 9 square 81. 4 square 16. இப்போ இது மல்டிப்ளை பண்ணி 12 மல்டிப்ளை பண்ணோம். 4 into 9 36. 36 into 2 72. So 1 இப்போ 10 remaining 1 6 7 14 remaining 1 2 2401. 2401. இது ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3/7 whole power 4. இது ரெண்டு நம்பருக்குமே இந்த 4 அப்ளிகபிள் ஆகும். இது ஹோல் பவர் 4. ஸோ பவர் வந்து 3க்கு அப்ளிகபிள் ஆகும், பவர் வந்து 7க்கு அப்ளை ஆகும். ஸோ 3 power 4 டிவைட் பை 7 power 4. அதுக்கப்புறம் வந்து எத்தனை டைம்ஸ் 4 டைம்ஸ் 3 எக்ஸ்பெண்ட் பண்ணணும், 4 டைம்ஸ் 7 எக்ஸ்பெண்ட் பண்ணணும். எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் -2/9 whole power 4. ஸோ -2 பவர் -2க்கு ஹோலா இருக்குது. -2 power 4 divided by 9 power 4. -2 whole power 4. -2 multiplied by -2 multiplied by -2 multiplied by -2. So same 9 9 9 9 9. So இதை -2 இந்த -2 மல்டிப்ளை பண்ணா -2 -2 +4 ஆகிட்டு இருக்கும். ஸோ +4 அகைன் இது மல்டிப்ளை பண்ணுறான். ஸோ இது மல்டிப்ளை பண்ணா ஸோ -2 into -2 again +4. 9 into 9 81. Again 9 into 9 81. So 81 multiplied by 81. 4 4s are 16. 81 square பண்றோம். 1 square பண்ணா 01. 8 square பண்ணா 64. 8 into 1 வந்து 8. Multiply by 2 16. So 1 6 5 6 6561. அவ்வளவுதான் செகண்ட் ஒன்னுக்கு. ஓகே, தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் வந்து -3/4 whole power 3. ஸோ -3 3 டைம் மல்டிப்ளை பண்ணும். ஸோ தனியாக பிரிச்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் வந்து -3 whole power 4 divided by 4 whole power -3 whole power 3 தனியாக பிரிச்சிங்கன்னா -3 whole power 3 divided by 4 whole power 3. இல்லை இந்த டைம் எப்படி சொன்னா -3 whole cube divided by 4 cube. ஸோ -3 3 டைம் மல்டிப்ளை பண்ணும். 1 2 3. ஸோ 4 அடுத்தது 4 4 4. -3 into -3 +3. Sir, +9 multiplied by -3. So 4 4s are 16 multiplied by 4. Positive negative multiply பண்ணா negative. Answer வந்து negative வரப்போகுது. So negative 9 3s are 27 divided by 16 into 4 64. So answer -27 divided by 64. Okay, next பார்க்கலாம். So next வந்து simplify 7 divided by 3. 7 divided by 3 whole power 5 multiplied by 3/7 whole power 6. So 7 by 3 whole power 5 இதுக்கு தனியா பவர் அப்ளை ஆகும், இதுக்கு தனியா பவர் அப்ளை ஆகும். Multiplication of 3 power 6 multiplied by 7 power 6. So இங்க இருக்கிற இது highest term பாருங்க. 3 power 6 இருக்கு, இங்க 3 power 5 இருக்கு, இங்க 7 power 6 இருக்கு, இங்க 7 power 5. So 7 power 5 அப்படியே வச்சுக்கிட்டா 3 power 5.
3 பவர் 6 எப்படி எழுதலாம்னா 3 பவர் 6 வந்து 3 பவர் 5 மல்டிப்ளை பை 3 பவர் 1 எழுதலாம். ஸோ 7 பவர் 6 7 பவர் 6 மல்டிப்ளை பை 7 பவர் 1 எழுதலாம். ஏன்னா மொத்தம் வந்து எத்தனை டைம்ஸ்னா 6 டைம்ஸ் 3 இருக்கு. இங்க பாருங்க 3 பவர் 5 3 பவர் 1னா 3 பவர் 6 தான் வந்திருக்கும். 7 பவர் 6னா 7 பவர் 5 7 பவர் 1 வந்திருக்கும். ஸோ இப்போ 7 பவர் 5 கேன்சல் ஆகிட்டு இருக்கும். 7 பவர் 5 கேன்சல் ஆகிடும். 3 பவர் 5 3 பவர் 5 கேன்சல் ஆகிட்டு இருக்கும். இப்போ 3/7 இது ஆன்சர். நீங்க வந்து இது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க அத்தனை டைம் எழுதி கூட நீங்க பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 7/3 7 பவர் 5 divided by 3 power 5 multiply by 3 power 6 multiply by 7 power 6. 7 power 5 எத்தனை டைம் 5 டைம் 1 2 3 4 5 3 வந்து 5 டைம் 1 2 3 5 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 3 பவர் 6 3 வந்து 6 டைம். அதே மாதிரி 7 6 டைம். இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதான். ஒரு 7க்கு ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம். ஒரு 7க்கு 7 போயிடுச்சு, இன்னொரு 7க்கு 7 போயிடுச்சு, இன்னொரு 7க்கு 7 போயிடுச்சு. ஸோ ஆன்சர் லாஸ்ட்டில் இங்கே ஒரு 3 மட்டும் மிஞ்சம், ஒரு 7 மட்டும் மிஞ்சம். ஸோ ஆன்சர் 3/7. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாரு. நெக்ஸ்ட் ஒன் வந்து -5/6 whole square whole power 2 or whole square divided by -3/5 whole square ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்னா டிவைடில் இருக்கிறத மல்டிப்ளேவை மாற்றணும். ஸோ மல்டிப்ளே மாற்றினா நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றி போடணும். அதான் நம்ம பார்த்த ரூல் ஏற்கனவே ரேஷனல் நம்பர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ நெகட்டிவ் ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதோட எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், அப்புறமா கூட மாற்றிக்கலாம். ஸோ -5/6 அப்படின்னா -5 ஹோல் ஸ்கொயரு டிவைட் பை 6 ஸ்கொயரு டிவைட் பை -3 ஸ்கொயரு டிவைட் பை 5 ஸ்கொயரு. ஸோ -5 ஹோல் ஸ்கொயரு. ஸோ வந்து இப்போ வந்து டிவைடில் இருக்குது மல்டிப்ளை எழுதலாம். ஸோ மல்டிப்ளை, ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றி போடணும். ஸோ 5 ஸ்கொயரு டிவைட் பை -3 ஹோல் ஸ்கொயரு. ஸோ இங்கே -5 ஸ்கொயர் அப்படியே ஏற்கனவே இருந்தது இருக்குது. -5 ஸ்கொயர் டிவைட் பை 6 ஸ்கொயர். ஸோ -5 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? -5 மல்டிப்ளை பை -5. ஸோ 6 ஸ்கொயர் 6 மல்டிப்ளை பை 6 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 ஸ்கொயர் 5 மல்டிப்ளை பை 5 divided by -3 multiplied by -3. ஸோ -5 divided by multiplication of இங்கே எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. இங்கே பாருங்க நியூமரேட்டர் வந்து -3 3 இருக்குது, எங்கேயுமே 3 இல்லை, மேலே 6 6 இருக்குது, எங்கேயுமே இது இல்லை. ஸோ அப்படின்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். ஸோ -5 பாசிட்டிவ் 25 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 into 5 again 25. இங்கே 6 into 6 36 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 into 3 9. ஸோ 25 into 25 ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கொயர் டேபிள் தெரியும், 625. ஸோ 36 into 9 6 54 மீதி 5 27 27 32 324. ஸோ 625 divided by 324 பாசிட்டிவ் தான் ஆன்சர் இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஃபைண்ட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். ரெசிப்ரோக்கல்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றி எழுதுது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஒரு நம்பர் இருந்ததுன்னா இது வந்து ரெசிப்ரோக்கல்னா 1/5 அர்த்தம்.
இதோட டினாமினேட்டர் 1 இருக்குன்னு அர்த்தம். ரெசிப்ரோக்கல்னா நியூமரேட்டரை மாற்றி எழுதணும். ஸோ இப்போ வந்து 3/2 இருக்குன்னா இதோட ரெசிப்ரோக்கல்னா 2/3. ஸோ மல்டிப்ளிகேஷனில் ரெசிப்ரோக்கல்னா என்ன மீனிங்னா, நான் எந்த நம்பரை இன்னொரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் 1 கிடைக்குதுன்னு வரணும். ஸோ 5ன்னு இருக்குது, நான் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் 1ன்னு வரணும். ஸோ எந்த நம்பர்னா எனக்கு 1/5. 5 கேன்சல் ஆகிடும். 1 × 1 1 வந்திருக்கும், டினாமினேட்டரில் 1 வந்திருக்கும். 1/1 1 இருக்கும். ஸோ ரெசிப்ரோக்கல்னா என்ன மீனிங்னா, ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நான் என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று எக்ஸாம்பிள் 3/2. ஸோ 3/2 இருக்குது, நான் என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும். 2/3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும். ஸோ 2 2 கேன்சல் ஆகிடும், 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு ரெசிப்ரோக்கல் 1 கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் பேசிக்ஸு. ஆனால் நீங்கள் அப்படி பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு ரெசிப்ரோக்கல்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றி போடணும் ஆன்சர் வரும். பாருங்கள், 5/1 இருக்கா, ரெசிப்ரோக்கல்னா 1/5. 3/2 இருக்குது, அது ரெசிப்ரோக்கல் 2/3. நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றி போட்டாலே போயிடுச்சு, முடிஞ்சிட்டோம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 3/5 எதுவுமே இல்லைன்னா டினாமினேட்டர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இன்வர்ஸா 1/3/5, 3/5. 1/3/5 தான் ஆன்சரு. 1 வந்து 1/5 எழுதலாம், ஏன்னா 5 டைம்ஸ் 1 மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் எனக்கு வந்திருக்கும். 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 1 1 1 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வந்திருக்கும். ஸோ 1/5 எனக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ 1 இருந்ததுன்னா அத்தனை பவர் எழுதிக்கலாம். ஸோ 1/5 டிவைட் பை 3/5 இதை ஹோலாக எழுதுனா 1/3 ஹோல் பவர் 5. இதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. செகண்ட் ஒனுக்கு -7 டிவைட் பை 4. -7 ஹோல் பவர் 4. இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ ரெசிப்ரோக்கல்னா இதில் டினாமினேட்டர் என்ன இருக்குது, 1 இருக்குது, டினாமினேட்டர் நியூமரேட்டர் மாற்றி பண்ணணும். ஸோ 1 டிவைட் பை -7 ஹோல் பவர் 4. 1/-7 ஹோல் பவர் 4 இருந்ததுன்னா எனக்கு 1/4 டிவைட் பை -7 பவர் 4ன்னு எழுதலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கும் காமனாக பவர் இருந்துச்சுன்னா ஹோலாக எழுதலாம். ஸோ அப்போ 1 டிவைட் பை -7 ஹோல் பவர் 4 எழுதலாம். இப்போ நெகட்டிவ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எங்கே வேணா எழுதிக்கலாம். ஸோ -1 டிவைட் பை 7 பவர் 4. இப்படி எழுதுனா கரெக்ட் தான், இப்படி எழுதுனா கரெக்ட் தான். மோஸ்ட் ப்ராபபிளி உங்கள் டெக்ஸ்ட் புக்லாம் இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் -3 பவர் 5 ஹோல் பவர் 4. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றி போடணும். ஸோ 5 டிவைட் பை -3 ஹோல் பவர் 4. ஸோ நெகட்டிவ் சைனா டினாமினேட்டர் இருந்தால் நியூமரேட்டர் மாற்றி எழுத வேண்டியதான். -5 பவர் 3 ஹோல் பவர் 4. அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் சாப்டர்.